மகாலட்சாதிபதி நிகழ்ச்சியை அவளோடு காண்பதற்கு காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அதே போன்று முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியில் உயர்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற 10 போட்டியாளர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த 10 போட்டியாளர்களில் இருந்து ஒரே ஒருவர் மட்டுமே அந்த ஹாட் சீட்டுக்கு போகிறார். அதற்கு முதலில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7788 அழையுங்கள். இந்த 10 போட்டியாளர்களில் இருந்து ஒருவர் ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் முறை மூலமாக ஹாட் சீட்டுக்கு வரப்போகிறார். எனவே அதற்கு முதலில் இந்த 10 போட்டியாளர்களும் யார் யார் அப்படி என்று இப்ப பார்க்க போகின்றோம். பார்க்கலாம். சுஜித்ரா மட்டக்களப்பு, நிஷாமா கல்பட்டி, பகீரதன் யாழ்ப்பாணம், அந்தோனிக்கம் பவுனியா, சுஜிகலா ஊர்கொடவத், நிலோபர் கொச்சிக்கடை, முபாரக் பாரந்துரை, சுதர்ஷினி கொழும்பு, பாத்திமா நுத்ரத் முல்லேரியா, நலீமா கேகாலை. இப்போ உங்களுக்கான கேள்வி நேரம் ஆரம்பம். யார் அந்த ஹாட் சீட்டுக்கு வர போறீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி இதோ. பின்வரும் இலங்கை நாணயத்தாள்களை அதன் பெறுமதிக்கேற்ப ஒழுங்குபடுத்துக. A 5000 ரூபாய், B 1000 ரூபாய், C 2000 ரூபாய், D 500 ரூபாய். சரியான பதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பின்வரும் இலங்கை நாணயத்தாள்களை அதன் பெறுமதிக்கேற்ப ஒழுங்குபடுத்துங்க. D 500, B 1000 ரூபாய், C 2000 ரூபாய், A 5000 ரூபாய். மிக விரைவாக சரியான பதிலை யார் சொல்லியிருக்கிறார்? பகீரதன், வாழ்த்துக்கள், வாங்க. ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் பகீரதன் யாழ்ப்பாணத்திலிருந்து. வணக்கம் பகீரதன். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனது பேர் பகீரதன். இந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட யார் யார் வந்திருக்கீங்க? என்னோட அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாம் வந்திருக்கிறேன். நீங்க என்ன செய்வீங்க? இப்போ நான் வந்து வெளியில வேலை செஞ்சேன். இப்ப வந்து நிக்கிறேன். வந்திருக்கிறீங்க. சோ ரெடியா இருக்கிறீங்களா? இறங்கலாமா கேள்விகளுக்குள்ள? உங்களுக்கான முதலாவது கேள்வி இதோ. பின்வருவனவற்றில் நடிகர் சிவாஜி கணேசன் நடிக்காத திரைப்படம் எது? A பராசக்தி, B நீர்க்குமிழி, C நவராத்திரி, D வசந்த மாளிகை. என்ன பதில்? B நீர்க்குமிழி. B நீர்க்குமிழி. B நீர்க்குமிழி. B நீர்க்குமிழி சரியான பதில். வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ. பின்வருவனவற்றுள் எரிபற்று நிலை கூடியது எது? A விறகு, B தேங்காய் எண்ணெய், C பெட்ரோல், D தார். C பெட்ரோல். C பெட்ரோல் சரியான பதில். வாழ்த்துக்கள். நீங்க இதுவரைக்கும் 2000 ரூபாய் வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இதோ. தொலைவில் இருக்கின்ற பொருட்களை தெளிவாக அருகில் பார்ப்பதற்கு பயன்படும் கருவி எது? A தொலைநோக்கி, B திசை காட்டி, C கண்ணாடி, D தொலைபேசி. A தொலைநோக்கி. A தொலைநோக்கி. A தொலைநோக்கி சரியான பதில். வாழ்த்துக்கள். பகீரதன், உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. மின்னஞ்சல் ஒன்றை அனுப்புவதற்கு தேவையற்றது எது? A கணனி, B இன்டர்நெட், C மின்னஞ்சல் முகவரி, D தபால் உரை. D தபால் உரை. D தபால் உரை. D தபால் உரை சரியான பதில். வாழ்த்துக்கள்.
இன்னும் ஒரு கேள்வி, உங்களுக்கு 3 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸும் அப்படியே இருக்கு. ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு சரியான பதில் சொன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் காத்திருக்கு. உங்களுக்கான 5வது கேள்வி இதோ. ராமானுஜம் என்ற இந்தியர் எத்துறையில் புகழ் பெற்றவர்? ஏ விஞ்ஞானம், பி இலக்கியம், சி கணிதம், டி பொருளியல். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா? ஆமா. சோ அந்த பதிலை நான் லாக் பண்ணவா? லாக் பண்ணுங்க. சி கணிதம், அதான் உங்களோட பதில். Computers are look the answer C கணிதம். நீங்க 4 கேள்வி வரைக்கும் மிக மிக தெளிவா மிக வேகமா பதில் சொல்லிட்டு வந்துட்டீங்க. 5வது கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொன்னா தான் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த 5வது கேள்வியில கொஞ்சம் தடுமாறுனீங்க. உங்களோட நண்பருடைய உறவினருடைய உதவியை நாடி பாத்தீங்க. அந்த உதவி உங்களுக்கு எந்த விதத்துல கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வீங்க? நிச்சயம். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ராமானுஜம் என்பவர் கணிதத்துறையிலே மிகவும் பிரபல்யமானவர். உங்களுக்கான காசோலை இதோ, 10,000 ரூபாய் பெறுமதியான காசோலை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. பகீரதன் உங்களுக்கான ஹேட்டன் நேஷனல் வங்கி வழங்குகின்ற 10,000 ரூபாய் பெறுமதியான காசோலை இதோ. சோ இதுல 20 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்றா வெளிநாடு போவீங்களா? கண்டிப்பா. அதை விட கூட உழைக்கணும். கண்டிப்பா. நிச்சயமா. சோ இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சிக்கு யார் யார் உங்களோட வந்தான்னு சொன்னீங்க? அவங்களோட கொஞ்சம் பேச போறோம். யார் யார் வந்திருந்தாங்க? அம்மா வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, அக்காவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. நினைக்கிறேன் உங்களோட பேச போறவர் வந்து எங்களோட அக்கா நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? அனிஷா விமலேஸ்வரன். மிஸ்ஸஸ் அனிஷா விமலேஸ்வரன். ஓகே. உங்களோட சகோதரர் இப்ப 10,000 ரூபாய் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு, பெருமையாக இருக்கு. சோ படிக்கிற காலத்துல எப்படித்தானா? கட்டிக்காரரா இல்லாட்டி? என்னோட ஃபேமிலியே கட்டிக்காரன். உங்களை விட? சரி, நன்றி. மணிட்டரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு இன்னும் 10 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 10 கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொன்னா 20 லட்சம் ரூபாய் காத்திருக்கு. ஏற்கனவே நீங்க 5 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ போலாமா அடுத்த கேள்விக்குள்ள? போலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. பஞ்சாப் மாநிலம் தென்னாசியாவில் எந்த நாட்டில் உள்ளது? A Pakistan, B Bhutan, C India, D Malaysia. C India. அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா? Committee say look the answer C India. சரியான பதில சொல்ல இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதாவது பஞ்சாப் வந்து ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய மாநிலம். சோ இப்ப நாங்க அடுத்த கேள்விக்குள்ள இறங்க போறோம். உங்களுக்கான கேள்வி இதோ. கிரேக்க மொழியின் அகரவரிசையின் கடைசி எழுத்து எது? A omega, B sigma, C omicron, D lambda. உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆஸ்க் தி ஆடியன்ஸ், மற்றது வந்து 50-50. Ask the audience. Ask the audience. So ask the audience ஆப்ஷன் நாங்க இப்ப போறோம். ஆடியன்ஸ், அவரை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில இருக்கு. சோ உங்கள நிறைய பேருக்கு விட தெரியும் என்று சொல்லி அவரு நினைக்கிறார். பாப்போம் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கான நேரம் அப்படி என்று சொன்னதும் கையில இருக்கிற கீபேட் மூலமா சரியான பதில நீங்க அழுத்த போறீங்க. இதுதான் கேள்வி. கிரேக்க மொழியின் அகரவரிசையின் கடைசி எழுத்து எது? A omega, B sigma, C omicron, D lambda. உங்களுக்கான நேரம் இதோ.
நாங்க கொஞ்சம் குழப்பினா அவங்க ரொம்ப நல்லா குழப்புவாங்க. சோ A 15 வீதம், B 36 வீதம், C 36 வீதம், D 13 வீதம் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. யோசிச்சு நிதானமா வந்து சொல்லலாம். என்ன பொறுத்தவரையில கேட்டா ஆடியன்ஸ் பதில் சரியான பதிலாங்கிறத ஒரு கேள்விக்குறி. நீங்க யோசிச்சு சரியான பதில சொல்லுங்க. சி ஒமிக்ரோன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நேரம் இருக்கு. கிரேக்க மொழியின் அகர வரிசையின் கடைசி எழுத்து எது? உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க தப்பி உங்களோட கஷ்டங்களை தாண்டி வாரதுக்கு, உங்களுக்கு இருக்கிற தடைகளை தாண்டி வாரதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கு. எனவே நீங்க யோசிச்சு இல்ல இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வேணுமெண்டா கூட நீங்க பாவிச்சு இந்த கஷ்டத்துல இருந்து தப்பி வரலாம். சோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் போக விருப்பம் இல்லை. ஏன் சிய சொல்றீங்க? தான் தோணுது. சிக்மால மேத்தமெட்டிக்கல் வேர்ட் உண்டு. சிக்மால மேத்தமெட்டிக்கல் வேர்ட் உண்டு. ஓகே, சி சத்தமா பேசினா தான் புரியும். அதனால சியை செலக்ட் பண்றேன். மற்றதுல ஏதாவது ஒரு பதில் வரக்கூடாது. ஆப்ஷன் உங்களுக்கு அடுத்ததா வந்து சில்லி சாப்பிட ஆசையா இல்ல ஸ்வீட் சாப்பிட ஆசையா? சி ஒமிக்ரோன். சி ஒமிக்ரான். அதான் அவனோட ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர். சோ லாக் பண்ணவா? லாக் பண்ணு. Computers lock the answer C Omicron. இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. ஆனா நான் இப்ப என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்கிறேன்? என்ன தெரியுமா? வெல்கம் பேக் டு உங்களில் யார் மகாலட்சாதிபதி. நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7788 இது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். அதே போல இங்க பகீரதன் கிரேக்க மொழியின் அகர வரிசையின் கடைசி எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்க அதுக்கு சி ஒமிக்ரோன் என்ற பதில வந்து சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு 50-50. அதை நீங்க பாவிக்க விருப்பம் இல்லையான்னு கேட்டேன். இல்ல சி ஒமிக்ரோன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பதில் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப பாக்குறதுக்கு முதல்ல யாரு கால் பண்றது? கம்ப்யூட்டர்ஸா இதுல கால் பண்றாரு என்னன்னு தெரியல. ஹலோ, அப்படியா? கொஞ்சம் இருங்க, நான் அவரோட பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபுல் நேம் என்ன? பிஜி பகீரதன். சத்தமா? பகீரதன். யாழ்ப்பாணத்துல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து பகீரதன். அவர் தான் இப்ப நிகழ்ச்சியில என்னோட இருக்காரு. கிரேக்க மொழியின் அகர வரிசையின் கடைசி எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ இல்ல, அப்படியே சந்தோஷம். ஓகே, கம்ப்யூட்டர்ஸா நார்மலா வந்து என்னோட பதில் எல்லாத்தையும் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து தருவார். இன்னைக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு பதில் என்னன்னு சொல்லி. நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க சொன்ன பதில் பிழையான பதில். ஒமேகா என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எதா இருக்கும் என்று சொல்லி, ஆனால் நீங்க நம்பிக்கையை நினைச்சிட்டு இருந்தீங்க இதுதான் சரியான பதிலா இருக்கும் என்று சொல்லி. நான் தான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இல்ல ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. பைரதன், நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான காசோலை 10,000 ரூபாய். இதோ இது ஹேக்கர் நேஷனல் வங்கியின் காசோலை. வாழ்த்துக்கள்.